தேவ உறவு. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. உபாகமம் 29:4. ஒரு சபை தலைவர் தன்னுடைய சபையில் அங்கம் வகிக்கும் விசுவாசிகளை ஜெபிக்க பழக்குவிக்க வேண்டும், வேத வாசிப்பில் பழக்குவிக்க வேண்டும், ஆராதனை செய்வதற்கு பழக்குவிக்க முடியும், காணிக்கை கொடுக்கவும் பக்தி ஒழுங்குகளை பின்பற்றவும் பழக்குவிக்க முடியும், நல்ல ஊழியங்களை செய்யவும் பழக்குவிக்க முடியும். ஆனால் அவர்களை தேவ உறவிலும் ஐக்கியத்திலும் பழக்குவிப்பதுதான் மிக மிக கடினம். ஆனால் அந்த பழக்கம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாகவும் அஸ்திவாரமானதாகவும் உள்ளது. இந்த பழக்கம் ஒரு விசுவாசிக்கு ஏற்படாதவரை அவர் கிறிஸ்தவ வாழ்வில் பிரகாசிக்க முடியாது. தேவ உறவில் விசுவாசிகள் பழகாமல் போவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, சபை தலைவருக்கு வலிமையான தேவ உறவின் அனுபவம் இல்லாவிட்டால் அவரால் அதனை முக்கிய விஷயமாக எடுத்துக்கொண்டு விசுவாசிகளுக்கு போதிக்க முடியாது. சில சபை தலைவர்கள் நல்ல போதகர்கள், ஆனால் இறை ஐக்கியத்தில் வாழ்ந்து பழகினவர்கள் அல்ல. இரண்டாவதாக, ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், ஆராதனை, காணிக்கை, ஊழியம் போன்றவை யாவும் சுய முயற்சிகளினாலும் செயல்படுத்த இயன்றவைகள். இறை உறவில் வாழ்வது என்பது இருதயம் தொடர்பானது. இறை உறவினை உணரத்தக்கதான இருதயம் ஏற்படும் வரை அது நிகழாது. விசுவாசிகள் முயற்சித்தாலும் கடவுளின் ஐக்கியத்தை அவர்கள் எட்டி விடுவது கடினம். மோசே இறை உறவிலும் இறை ஐக்கியத்திலும் ஆழமான அனுபவங்களை உடையவன். தேவனோடு நெருங்கி சஞ்சரித்து வாழ்ந்தவன். இறை ஐக்கியத்தின் பிரதிபலிப்பை வெளிச்சமாக அவனுடைய முகத்தில் ஜனங்களால் பார்க்க முடிந்தது. ஆயினும் அந்த மாபெரும் தேவ மனிதனின் வார்த்தைகள் அவர்களை தேவ ஐக்கியத்திற்குள் கொண்டு போக இயலவில்லை. ஏனென்றால் அவர்களின் இருதயம் கடினமாயிருந்தது. அவர்கள் தேவ உறவினை அறிய முடியாத அளவிற்கு மரத்து போய் உணர்விழந்த இருதயத்தோடு வாழ்ந்தார்கள். சிந்தனைக்கு: தேவனுடன் வாழ்வதற்கு நீ பழகி கொள்ளாத வரை தேவனுக்காக வாழ்தல் என்பதில் நீ வெற்றி பெற முடியாது. ஆமென்.